வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஹெல்த்தியான தினை அரிசி பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு தினை அரிசி எடுத்துகிட்ருக்கிறேன். இந்த கப்புக்கு நான் 1 கப் எடுத்துகிட்ருக்கிறேன். அப்புறமா அதே கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, இதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா இதை அலசி எடுக்கணும். இந்த தெனை அரிசியில் நிறைய தூசி மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் நல்லா பிசைஞ்சு விட்டு அலசி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு. இதை ஒரு 4 வாட்டியாவது நல்லா அலசிட்டு நான் இந்த மாதிரி வடிகட்டிட்டு எடுத்து வச்சிட்ருக்கிறேன். தண்ணி எதுவும் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு, நெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா பொடிசாக கட் பண்ண தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு இவ்வளோ சேர்த்துட்டு, இந்த ரெண்டும் நல்லா பொன்னிறமாக வரட்டும். அது வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா சிவந்து வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக திராட்சை இதையும் சேர்த்துட்டு, இந்த திராட்சை நல்லா உப்பி வரணும். அது வரைக்கும் நல்லா இதை வறுத்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், திராட்சை நல்லா உப்பி வந்துட்டுருக்குது. இந்த டைமில் இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ இதே நெய்யில் நம்ம தண்ணி வடிகட்டிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்த தென்னையை இதில் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்தெடுக்கணும். அரிசியை இந்த மாதிரி நெய்யில் வறுத்துட்டு நம்ம பாயாசம் பண்ணும்போது பாயாசம் ரொம்பவே வாசனையாக இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை வறுத்துக்கிட்டாலே போதும், நல்ல ஒரு வாசனை வரும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அரிசியிலேருந்து எடுத்துடலாம். இப்போ வறுத்த அரிசியை ஒரு குக்கரில் மாற்றிடலாம். மாற்றிட்டு நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்புக்கு 4 கப்பு தண்ணி சேர்க்கணும். நான் அரிசியும் பருப்பும் சேர்த்து 1.5 கப்பு எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ நான் இதே கப்புக்கு 6 கப்பு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வர்றது வரைக்கும் இதை நல்லா வேக வைக்கணும். இது வேகிற டைமில் நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்து வச்சிடலாம். வெல்லம் கரைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு வெல்லம் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை கரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப பாகுபதம் எதுவும் வேண்டாம், வெல்லம் கரைஞ்சி வந்துக்கிட்டாலே போதும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வெல்லம் கரைஞ்சி வந்தாலே போதும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசி நல்லாவே வந்துட்டுருக்குது பாருங்கள். இப்போ இதில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சிட்டு இருந்த வெல்லத்தை இதில் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வறுத்து எடுத்து வச்சிட்டு இருந்த தேங்காய், முந்திரி, திராட்சை இதையும் சேர்த்துட்டு
இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் இதில் தேங்காய் பால் சேர்க்கணும். இதில் நான் வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துகிட்ருக்கிறேன். இதை இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான திணை அரிசி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.